வெல்கம் டு செம்பாவின் வீடு. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, 2 முழு நாட்டுக்கோழியை வச்சு குழம்பு செய்ய போறோங்க. நாட்டுக்கோழி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பிராய்லர் கோழியோட நம்மளுக்கு நாட்டுக்கோழியை நீங்க வாங்கி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு எந்த கெடுதலுமே வராது. வாங்க எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி செம்பாவின் வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் நாட்டுக்கோழியை நல்லா தண்ணியில சுட சுட இருக்கிற தண்ணியில முக்கி எடுத்து அது மேல இருக்கிற முடியெல்லாம் பிச்சு எடுத்துடலாம். இப்போ நான் 2 நாட்டுக்கோழியை செய்ய போறேன். எல்லா முடியையும் 2 கோழியில் இருக்கிற முடியையும் பிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வில் சுட்டுக்கலாம். நீங்கள் அடுப்பு வச்சுருந்தீங்கன்னா அடுப்பில் சுட்டிங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் பெரிய கேஸ் ஸ்டவ்வில் இப்போ சுட்டு எடுக்க போகிறேன். மேலால் நல்லா எல்லா பக்கமும் ஃப்ளேம் படுற மாதிரி திருப்பி திருப்பி காமிச்சு நீங்கள் சுட்டுக்கோங்க. அப்போ தான் சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு நாட்டுக்கோழியையும் சுட்டாச்சு. இப்போ அதில் நல்லா மஞ்சள் தடவிக்கலாம். 2 கோழிலையுமே நல்லா மஞ்சள் தடவியாச்சு. இப்போ மஞ்சளை நல்லா கழுவிட்டு இப்போ நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கலாம்.
கட் பண்ணிட்டு சின்ன சின்ன துண்டுகளா போட்டு எடுத்தாச்சு. இப்போ ஒரு குக்கர்ல நாட்டுக்கோழியை வந்து நீங்க அப்படியே வேக வச்சீங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ நம்ம ஒரு 2 விசில் இல்லை 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து சாஃப்டாக ஆயிரும் கோழி. ஒரு குக்கரில் சிக்கன் பீஸ் எல்லாம் போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த விசில் வர நேரத்துக்குள்ளார இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மல்லி 4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி போட்டுக்கோங்க. சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அடுத்து இப்போ உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம கடைசியில வந்து மிளகுத்தூள் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு, சின்ன வெங்காயம், இஞ்சி எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை முழுசா போட்டா பரவாயில்லை. இஞ்சி எல்லாம் சின்ன சின்ன பீஸா நீங்க கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கடைசியா தேங்காய் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிட்டு ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி நல்ல ஃபைன் பேஸ்டா பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கர் வந்து நல்லா விசில் 3 விசில் வந்து ஆறிடுச்சு. நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் குழம்ப. ஒரு பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு போட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, மராட்டி மொக்கு, ஒரு நட்சத்திரம் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயமா இருந்தாலும் சரி சின்ன வெங்காயமா இருந்தாலும் சரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற நாட்டுக்கோழியை எடுத்து பேன்ல கொட்டிடலாம். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால பார்த்து மறுபடி உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இப்போ நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள், கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. மறுபடி மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா 2 முழு கோழி இல்லையா, நம்மளுக்கு காரம் நல்லா வேணும் அப்படின்றதுக்காக இன்னும் 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு காரம் உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு மூடி வச்சிருங்க. ஏற்கனவே நல்லா வந்து சிக்கன் குக்கர்லேயே வெந்ததுனால நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த குழம்பு கொதிச்சா போதும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. மிளகுத்தூள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைசியில் கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாம். சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிருச்சுங்க. இந்த நாட்டுக்கோழி குழம்புல டேஸ்ட் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம மல்லி, மிளகாய், வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் நம்ம நல்லா வதக்கிட்டு பேஸ்ட் பண்ணி போடுறது தான் இதில் ரொம்பவே டேஸ்ட்டுங்க. நாட்டுக்கோழி குழம்பை இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, எங்கள் அண்ணா வந்திருக்காங்க. அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு சொல்லுவாங்க.
நான் இதோட தேங்காய் பால் சாதமும் செஞ்சுருந்தேன். தேங்காய் பால் சாதத்துக்கு நாட்டுக்கோழி குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யறதுன்றத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.